அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் அமெரிக்காவுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த 2-3 தினமாக இரண்டு நாடுகளும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திய செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆஸ்திரேலிய ஆதரவு கப்பல் கார்மூஸில் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. கத்தாரை உருவாக்கிய தந்தை உயிரிழந்திருக்கின்றார். கத்தார் மிகப்பெரிய அளவில் இரங்கல் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலே கடந்த ஒரு வார காலமாகவே முறுகல் நிலை. இரண்டு தரப்பும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அமெரிக்கா ஈரானின் உட்கட்டுமானங்கள், பந்தரபாஸ் துறைமுகம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது தாக்குதல் நடத்திய வேளை அமெரிக்க தளங்களின் மீது ஈரானும் பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு தாக்குதல்கள் நடைபெற்று ஒரு சில நாட்கள் ஓய்வு நிலை அடைந்த பின்னர் இரண்டு தரப்பும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டார்கள். எனவே இனி அமைதியாக இருக்கும் என எதிர்பார்த்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ஈரான் ஒரு மிக கடுமையான அதிரடி தாக்குதலை அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு 5 முனைகளில் இந்த தாக்குதல் ஈரானால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான விடயம், இந்த அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தின் பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாக்குதலுக்குள்ளாகாத கத்தார், ஓமான் போன்ற நாடுகளும் ஈரான் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றார்கள். எனவே ஈரான், கத்தார், ஓமான் நாடுகளும் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவது போல நடந்து கொண்டு அமெரிக்காவின் பக்கத்தில் திரும்பி விட்டார்களா என்ற ஒரு சந்தேகம், அச்சம் ஈரானுக்கு எழுந்திருப்பதை இந்த தாக்குதல்கள் கட்டியம் கூறுகின்றன. ஈரானினுடைய அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனியினுடைய இறுதி நிகழ்வுகள் அனைத்து முடிவடைந்த பின்னர் அவருடைய உடலம் மஷாத் நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. நேற்றைய தினம் ஐஆர்ஜிசி ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள். அமெரிக்கா ஒப்பந்தத்தை மீறினாலோ அல்லது போர் நிறுத்த மீறல்களை மேற்கொண்டாலோ எங்களுடைய பதிலடி மிக கடுமையாக இருக்கும். எங்களுடைய மக்கள் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வதை விரும்பவில்லை. எங்களுடைய தலைவரின் படுகொலைக்கு பழிவாங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உணர்வாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் ஒப்பந்தத்தை மிகவும் சிரமத்தின் மத்தியில் கடைபிடித்து வருகின்றோம். ஆனால் எதிரி ஒப்பந்தத்தை மீறி ஒரு தாக்குதலை நடத்தினால் எங்களுடைய பதிலடி பன்மடங்காக இருக்கும் என்பதை ஐஆர்ஜிசி தெரிவித்திருந்தார்கள். அதே போல ஈரானின் உச்ச தலைவரின் மகன் மொஜ்தபா கமேனி, எங்களுடைய தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டியது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இதைத்தான் ஈரான் மக்களும் இந்த ஈரான் தேசமும் விரும்புகின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் வெளிப்படுத்தியிருந்தார். டெலிகிராம் மூலம் அவருடைய செய்தி வெளியிடப்பட்டது. கமேனியினுடைய 3 மகன்கள் கலந்து கொண்ட போதிலும் இஸ்ரேல், அமெரிக்கா எப்படியும் அவரை படுகொலை செய்வதற்காக கழுக்கு பார்வையில் சுற்றி கொண்டிருப்பதால் அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமான் போன்ற இடங்களில், மிகப்பெரிய அளவான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற இடங்களில் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அதிலும் முதலாவதாக இதுவரை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பின்னர் எந்த தாக்குதலுக்கும் உள்ளாகாமல் இருந்த கத்தாரினுடைய அல் உதைத் விமானப்படை தளம் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அல் உதைத் விமானப்படை தளம் முன்பும் இந்த போர் ஆரம்பத்திலும் மிகப்பெரிய அளவில் ஈரானால் தாக்கப்பட்டது. ஏனெனில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தளமும், அதிக அளவிலான அமெரிக்க இராணுவத்தினர், விமானப்படையினர் தங்க வைக்கப்பட்டிருக்கும் தளமும் இந்த அல் உதைத் விமானப்படை தளம்தான். ஏனைய நாடுகளில் அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம், கடற்படை தளம், காலாட்படை தளங்கள் இருந்தாலும் கூட இந்த அல் உதைத் விமானப்படை தளம் அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட, அதிக போர் விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான தளம். இந்த தளம்தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து ஏர்பேஸ், அமெரிக்காவினுடைய விமான தளங்களுக்கும் ஒரு தலைமையகம் போன்று செயற்படுகின்றது. பஹ்ரைனில் எவ்வாறு அமெரிக்க கடற்படை தலைமையகம் இருக்கின்றதோ அதே போன்று அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம். இந்த தளத்தை இலக்கு வைத்து கட்டார் மீது துல்லியமான தாக்குதல்களை ட்ரோன்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். போர் விமானங்களை பராமரிக்கக்கூடிய மையம் மற்றும் விமான கட்டளை தலைமையகம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் துல்லியமாக உள்ளே விழுந்து தாக்கியதில் இந்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றார்கள். ஐஆர்ஜிசியினுடைய கருத்துக்களை கத்தாரின் சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுவரை கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை இடைமறைத்து விட்டதாக கூறிய கத்தார் ஊடகங்கள் கூட இந்த தாக்குதலில்
ஈரான் பாரிய சேதத்தை தமக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே கத்தாரில் இருக்கக்கூடிய தளம் தாக்கப்பட்டிருப்பது, கத்தாரின் நடவடிக்கைகளிலும் ஈரான் சற்று ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அடுத்து குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் பெட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பு முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கும் வெடிமருந்து கிடங்குகள் மீது ஈரானுடைய சாகித் ரக தற்கொலை ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்ததில் அமெரிக்காவின் ஆயுத வெடிமருந்து கிடங்குகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை குவைத் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ரேடார் தளமும் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றது. பஹ்ரைனில் அமெரிக்காவினுடைய கட்டளை கப்பற்படை தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க தகவல் தொடர்பு மையமும் அமெரிக்காவின் உளவு கட்டுப்பாட்டு மையமும் ரேடார் நிலையங்களும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதலுக்குள்ளாகி நேரடியாக தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜோர்டானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜோர்டானும் இன்று மதியத்திற்கு மேல் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் MQ-9 உளவு ட்ரோன் கிடங்குகள், ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு அழைக்கப்பட்டதாக IRGC கூறுகின்றது. இதற்கு முன்பு IRGC கூறக்கூடிய இந்த செய்திகளுக்கு உடனடியாக மறுப்பை அமெரிக்காவும், எந்த நாட்டில் அமெரிக்க தளம் அமைந்திருந்ததோ அந்த நாடுகளும் உடனடியாக இல்லை, அவ்வாறு இல்லை, எந்த விதமான தாக்குதல்களையும் உள்ளே பாதிக்கப்படவில்லை, நாங்கள் தடுத்து விட்டோம் என்று அறிவிப்பார்கள். ஆனால் இம்முறை ஜோர்டானினுடைய ஊடகங்கள் கூட அந்த பகுதி பெரிய புகை மூட்டமாகவும் தீப்புலம்பாகவும் காணப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஒரே நேரத்தில் கத்தார், பஹ்ரைன், எமிரேட்ஸ், குவைத், ஜோர்டான் போன்ற நாடுகள் தாக்குதலுக்குள்ளான சூழ்நிலையில் இறுதியாக ஓமான் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். ஓமான் மீது இந்த போர் தொடங்கிய போது ஒரே ஒரு தடவை தான் ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். பின்னர் ஈரானும் ஓமானும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியதன் அடிப்படையில் ஓமான் மீது ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை. இந்த கார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் கூட பெரும்பகுதி ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது சிறிய பகுதி ஓமான் கரை வழியே ஓமான் கட்டுப்பாட்டுக்குள் செல்கின்றது. எனவே ஓமான் இந்த கட்டுப்பாட்டின் சிறிய பகுதியை வைத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு சாதகமான சில நகர்வுகளை அங்கு மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று ஒரு உளவு தகவல் ஈரானை எட்டி இருக்கின்றது. அதாவது எங்கள் தோல்மேல் கை போட்டுக்கொண்டு நாங்கள் ஈரானின் நண்பர், நாங்கள் சகோதரர்கள் என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு மறுபுறத்தில் ஈரானினுடைய எதிரி அமெரிக்காவுடனும் இவர்கள் நட்புறவு பூண்டு அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஈரானை எட்டுகின்றது. ஈரான் தன்னுடைய பாணியிலேயே அதற்கு பதிலளித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அப்பஸ் அரக்சி சென்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றார், பல விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆனால் ஓமான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதால் இவர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு டுக் துறைமுகம் மீது பாரிய தாக்குதலை நடத்திய பொழுது அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்களுக்கு ஆதரவளிக்கும் தளபாட மையங்களும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் வசதிகளும் இந்த தாக்குதலில் பாரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன என்ற செய்தி வெளியாகின்றது. இந்த தாக்குதலை நடத்திய பின்னரே அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஓமானின் துறைமுகத்தில் இருந்து எரிபொருளை ஏற்றி செல்கின்றார்கள் என்ற தகவலும் வெளியே வருகின்றது. ஈரான் ஒரு ஊகத்தின் அடிப்படையில், உளவு தகவலின் அடிப்படையில் தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஆனால் ஓமானின் உடைய இந்த செயற்பாடு உறுதிப்படுத்தப்படுகின்றது. அமெரிக்க கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் வசதிகள் அடங்கி இருக்கக்கூடிய முனையம் பாரிய அளவிலான சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஓமானின் முகத்திலேயும் ஈரான் கிழித்தறிந்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் ஓமான் இடையிலான உறவிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் 5 அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனெனில் கடந்த 4-5 தினங்களாக அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து மத்திய கிழக்கின் பல பகுதிகளுக்கு ஈரானிய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஏவப்பட்ட போதும் அவற்றையெல்லாம் தாங்கள் இடைமறைத்து விட்டோம், எந்த சேதங்களும் பாரிய அளவில் இல்லை என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக கூறியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தேதியில் இன்று நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு பேரிடியை கொடுத்திருக்கின்றன என்ற செய்தி பல கட்டங்களிலும் வெளியாக இருக்கின்றது. அமெரிக்கா ஆடி போயிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அயதுல்லா அல் கமேனியின் இறுதிச் சடங்குக்கு பின்னர் IRGC நாட்டை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து மிக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருப்பதுடன் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு உளவு பார்ப்பவர்கள் அல்லது உளவு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுபவர்கள், மொசாட், CIA-க்காக பணிபுரிபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டால் உடனடியாக மரண தண்டனை வழங்கப்படும். எனவே தேச துரோக செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம்,
ஈரான் ஒரு போர்க்களத்துக்குள் நிற்கின்றார்கள் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். எனவே உள்ளேயும் கட்டுப்பாடுகள் இருக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு உடன் பதிலடியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. IRGC ஒரு இறுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஈரானினுடைய கடற்படை தளபதியும் ஈரானுடைய சபாநாயகரும் ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்ட 13 அம்ச கோரிக்கைகளில் 5வது பாயிண்ட், அதாவது சரத்தை அமெரிக்கா சரியாக படிக்கவில்லை, அல்லது முட்டாள்தனமாக அதை புரிந்து கொண்டு செயற்படுகின்றார்கள். அந்த 5வது சரத்தை பாயிண்டை சரியான முறையில் படித்து அதன்படி செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். அதில் கூறப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஈரான் அதையும் வெளியிடுகின்றார்கள். கர்முஸ் நீரிணை ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்யப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்கு முற்றாக திறந்திருக்கும். அதில் வணிக கப்பல்கள் செல்வதற்கு தடை கிடையாது, எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்படாது. ஆனால் ஈரான் சொல்லப்பட்ட அல்லது ஈரானால் பாதுகாப்பான வழித்தடம் என்று கூறப்பட்ட வழித்தடத்தினூடாகவே இவர்கள் கார்முஸினூடாக பயணிக்க வேண்டும். அந்த வழித்தடத்தை மீறி பயணிக்கும் கப்பல்கள் சிக்கலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதையும் ஈரான் ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். அதனுடைய கருத்து, இந்த கார்முஸ் நீரிணை வழியே ஈரான் ஒரு பாதுகாப்பான வழித்தடம், தங்களால் கண்காணிக்கக்கூடிய வழித்தடத்தை கொடுக்கின்றார்கள். அதன் வழியாக கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு செல்லக்கூடிய கப்பல்களுக்கு கட்டணமும் கிடையாது, சுங்கமும் கிடையாது, தாக்குதலும் நடத்தப்படவில்லை, சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய குள்ளநரி புத்தியை இங்கே காட்டும் முகமாக ஈரான் இந்த கார்முஸை வைத்து மிகப்பெரிய அளவில் பலம் காட்டுகின்றார்கள். கார்முஸை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றார்கள். எனவே இந்த கார்முஸ் நீரிணை போக்குவரத்தில் ஈரான் பக்கத்தில் 80% பகுதி இருந்தாலும் 20% மறு கரையில் இருக்கக்கூடிய ஓமான் பக்கத்தினால் ஒரு வழித்தடத்தை அமைத்து, அதாவது ஓமானின் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு வழித்தடத்தை அமைத்து அந்த பாதை வழியாக கப்பல்களை அனுப்புவதனூடாக ஈரானின் கட்டுப்பாட்டை குறைப்பது, அல்லது இந்த கர்முஸ் ஜலச்சந்தியில் ஈரானின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் உங்கள் பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள், ஓமான் வழியாக நாங்கள் ஒரு தனிப்பட்ட வழித்தடத்தை அமைத்து ஈரானின் கர்முஸ் நீரிணை ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று ஒரு கபட திட்டம், சதி திட்டத்தை திட்டியிருந்தார்கள். அதனால் தான் அமெரிக்காவின் ஆதரவு நாடுகள், அமெரிக்கா சொன்ன நாடுகள் அந்த கடல் வழியாக சென்றார்கள். ஆனால் அதை ஈரான் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஏனெனில் இவர்களுடைய குள்ளத்தனத்தையும் ஒப்பந்தத்தை கடைபிடிக்காத தன்மையையும் வார்த்தை கொடுத்த வாக்கை மீறுவதையும் ஈரான் பல தடவை உணர்ந்திருக்கின்றார்கள், இஸ்ரேல் அமெரிக்காவுடைய இயல்புகளை. எனவே ஆரம்பத்திலேயே எவ்வாறு ஒரு சில கப்பல்கள் தானே செல்வது என்று விட்டுவிட்டால் அவர்கள் தொடர்ச்சியாக ஒமான் வழியாக ஒரு புதிய வழித்தடத்தை அமைத்து விடுவார்கள். கார்முஸில் தங்களுக்கென்றொரு ஈரான் ஆதிக்கமில்லாத பாதையை உருவாக்கி விடுவார்கள். பின்னர் கார்முஸ் நீரிணையே ஈரானுக்கு சொந்தமில்லை, இங்கு ஈரான் எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டையும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி கைவிரித்து விடுவார்கள் என்பதை உணர்ந்த ஈரான் புதிய பாதையை உருவாக்குவதற்கோ அல்லது தாங்கள் கூறிய பாதையை விட்டு வேறு பாதைகளில் செல்வதற்கோ அனுமதி கொடுக்கவில்லை என்பதுதான் இங்கே முக்கியம். தொடர்ச்சியாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நினைக்கலாம், கார்முஸ் நீரிணையை திறப்பதாகத்தான் ஈரான் குறிப்பிட்டார்கள். அப்படியானால் எதற்காக ஈரான் கார்முஸ் நீரிணையில் செல்லக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள், கப்பல்களை மூழ்கடிக்குகின்றார்கள்? எனவே ஈரான் பக்கத்தில் தப்புக்கள் இருக்கின்றனவா என்ற ரீதியில் கூட கமெண்ட்ஸில் சில நண்பர்கள் பதிவிட்டீர்கள். சிலருக்கு அது தொடர்பான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். கார்முஸ் நீரிணையால் கப்பல்கள் செல்லும் கப்பல்களை எல்லாம் ஈரான் தாக்கவில்லை. ஈரான் ஒப்பந்தத்தில் சொன்னபடி கார்முஸ் நீரிணைக்கு செல்லும் கப்பல்களுக்கு இந்த ஒப்பந்த கால பகுதியில் 60 நாட்களுக்கு கட்டணமும் வரவிடவில்லை. ஆனால் அமெரிக்கா அமைக்கக்கூடிய அல்லது ஈரான் சொல்லாத வழித்தடத்தில் செல்லக்கூடிய கப்பல்கள் மீதே ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதல்களை காரணம் காட்டிய அமெரிக்கா ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தி தற்போது இது ஒரு போராக மாறியிருக்கின்றது, அல்லது மீண்டும் ஒரு பதற்றமாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கார்முஸ் கடற்பகுதியில் நாங்கள் குறிப்பிட்ட ஈரான் சொல்லாத அந்த கடல் வழித்தடம், அமெரிக்காவின் உடைய சதித்திட்டத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பக்கூடிய அந்த புதிய வழித்தடம் வழியாக சென்ற இஸ்ரேலினுடைய மிக நெருங்கிய நட்பு நாட்டினுடைய கப்பல் ஒன்றை IRGC தாக்கியிருக்கின்றார்கள். அந்த கப்பல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும் இந்த தடம் வழியாக பயணிக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பின்னரும் அதை மீறி இவர்கள் பயணம் செய்த காரணத்தினால் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றார்கள் என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த கப்பல் தற்போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. மாலுமிகள் அதிலிருந்து தப்பியோடி விட்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. கத்தார் நாட்டை கட்டியெழுப்பிய பொருளாதார ரீதியாக, கட்டுமான ரீதியாக
மிகப்பெரிய ஒரு பிராந்திய வல்லரசாக மாற்றி அமைப்பதில் பெரும் பங்காற்றிய அந்நாட்டின் முன்னாள் அமீரும் தந்தை அமீர் என்று போற்றப்படுவோருமான ஷேக் ஹமத் பின் ஹலிபா அல்தானி தன்னுடைய 74வது வயதில் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தியை கத்தார் அரசு அதிகாரபூர்வமாக வெளியிட்டு இவருக்கு மிகப்பெரிய அளவிலான துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். கத்தார் இன்றைய நாளில் இவ்வளவு தூரம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருப்பதில் இவருடைய பங்கு என்பது மிக மிக முக்கியமானது. கத்தாருக்கு எதிராக பல்வேறுபட்ட அழுத்தங்கள், பல்வேறுபட்ட சிக்கல்கள், பல அரபுலக நாடுகள் இணைந்து கொண்டு கத்தாரை தனிமைப்படுத்த முயன்ற போது தன்னுடைய வீகங்கள் மூலம் கத்தாரை கட்டியமைத்ததில் மிக பெரும் பங்கை இவர் வகித்திருந்தார். ஷேக் ஹமத் பின் கலிபா அல்தானி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு இரங்கல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவுடைய சென்ட்ரல் லிண்டர்ஷேக் ரகம், இவரை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஈரான் போர் ஆரம்பித்த போது ஈரானை தாக்க வேண்டும், ஈரானை தரைவழி இராணுவத்தை அனுப்ப வேண்டும், ஈரானை சுக்குநூறாக்க வேண்டும் என ட்ரம்பை உசுப்பேற்றி விடக்கூடிய ஒரு நபர். நெதன்யாகுவினுடைய கூட்டாளி, ஜூதர்கள் செய்யக்கூடிய படுகொலைகளை தொடர்ச்சியாக நியாயப்படுத்தி வருவர். காசாவில் மக்கள் இறந்த போது அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், காசாவை முற்றாக தரைமட்டமாக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே பேசக்கூடிய ஒரு இனவெறி பிடித்த ஒரு செனட்டர். இனவெறியும் இனவாதமும் கொண்ட இந்த லிண்டர்ஷேக் ரகம் தன்னுடைய அமெரிக்காவின் மிக நெருக்கமான ஒரு சகோதரன், தன்னுடைய நண்பர் என்று நெதன்யாகுவால் போற்றப்பட்டவர் திடீரென 71வது வயதில் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அமெரிக்காவில் யாரோ எங்கோ இருக்கக்கூடிய இராணுவத்தினர் சென்று போரிட்டு மடியும் பொழுது ஜூதர்களுக்காக, இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிர் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கூறிய கருத்துக்கள் கூட அமெரிக்காவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தன. அவர் இன்று உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி லிண்டர்ஷேக் ரகமுடைய செய்திகளும் வந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகள் அல்லது நாங்கள் பேசாத விடயங்கள், பேச வேண்டிய முக்கிய விடயங்கள், செய்திகள் இருந்தால் அவற்றையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.